இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 5வது சாப்டருக்கு போவோம். அதில் ஆரம்பம் இன்ட்ரோடக்ஷன். இஃப் யூ டோன்ட் டேக் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங் அப்படின்னா, இஃப் யூ நீ டோன்ட் டேக் எடுக்கவில்லை என்றால், அதாவது எடுக்கவில்லை இதே பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவை எடுக்கவில்லை என்றால், இந்த மார்னிங் காலையில் எடுக்கவில்லை என்றால், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீ எடுக்கவில்லை என்றால் ஹவு டு யூ ஃபீல்? அவன் கேள்வி கேட்குறான். நீ எப்படி உணர்வாய் என்று கேட்குறான். பை நூன் நீ காலையில் சாப்பிடல, ஆனால் மதிய நேரத்தில் பட்னியாக தானே இருப்ப. காலைல சாப்பிடலாம், காலைல சாப்பிடாது பட்டினியாக இருக்கும். அப்போ மதிய நேரத்தில் நீ எப்படி உணர்வாய் என்று கேட்குறான். ரைட்டா? த ஃபுட் வி ஈட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. நம்ம உணவு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு உணவு வி ஈட் நாம் சாப்பிட்றோம், ப்ரொவைட்ஸ் அது வழங்குகிறது எதை? எனர்ஜி, ஆற்றலை வழங்குகிறது. ரைட்டா? சாப்பாடு சாப்பிட்றோம், அது எதை வழங்குகிறது? ஆற்றலை வழங்குகிறது. அண்டு மேலும் எதை வழங்குகிறது? ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அப்போ கரிமப் பொருட்களையும் வழங்குகிறது. அந்த கரிமப் பொருட்கள் தான் நம்மளை வளர்ச்சி அடைய செய்கிறது. ரைட்டா? அப்போ கரிமப் பொருட்களையும் எனர்ஜியையும் வழங்குகிறது. எதற்கு? ஃபார் குரோத், நாம் வளர்ச்சி அடைவதற்கு. ரைட்டா? ஃபார் குரோத், அதனால் பாருங்கள், ஃபார் குரோத் அண்டு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன் அண்டு டேமேஜ்டு டிஷ்யூஸ். அதாவது ஃபார் குரோத் வளர்ச்சி அடைவதற்கும், மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன் என்னது? தேய்மானம் அடைந்த அல்லது சேதமடைந்த திசுக்கள், டேமேஜ் டிஷ்யூக்கள். ரைட்டா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு புண்ணுன்னு வந்துருக்கு. ரைட்டா? அதை நம்ம மாற்றணும். அந்த புண்ணு தேவையாகணும் இல்லையா? அப்போ புதிய செல்லு வளரணும். அப்போ தானே புண்ணு தேவையாகும். அதுதான் அதாவது நல்லா பார்த்துங்க, ஃபார் குரோத் வளர்ச்சி அடைவதற்கு, மற்றும் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அந்த செல்லை சாகடிச்சிட்டு புது செல்லு வரணும். ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன்னா சேதமடைந்த காயமடைந்த இடத்துல உள்ள செல்லுகளை மாற்றணும். அந்த பாக்டீரியா செல்களை மாற்றுறதுக்கு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன் அண்டு டேமேஜ்டு டிஷ்யூஸ், சேதமடைந்த திசுக்களை மாற்றுவதற்கு இந்த உணவானது செயல்படுகிறது. எப்படி? அதாவது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸையும் கொடுக்குறது, எனர்ஜியையும் கொடுக்குறது. ரைட்டா? நெக்ஸ்ட், இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆல். அப்படின்னா இட் ஆல்சோ இது ரெகுலேஷன் ஒழுங்குபடுத்துகிறது, சரி செய்கிறது, அண்டு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைக்கிறது, ஒன்றாக சேர்க்கிறது. ரைட்டா? இந்த ஃபுட்டானது நம்மளோட உடலை ஒன்றாக இணைக்கிறது, அதே மாதிரி ஒழுங்குபடுத்துகிறது. எப்போ? த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பல்வேறு செயல்பாடுகளை செய்ய இது நம்மளோட உடம்பை ஒழுங்குபடுத்தி மற்றும் ஒருங்கிணைக்கிறது. தட் டேக்ஸ் பிளேஸ், அதாவது பல்வேறு செயல்பாடுகள். தேட் என்ன குறிக்கிறது? பல்வேறு செயல்பாடுகளை குறிக்கிறது. தேட் டேக்ஸ் பிளேஸ் நடைபெறுகிறது. இப்போ நான் நடக்கிறேன், அது ஒரு செயல்பாடு. அப்போ என்ன சாப்பிட்ற உணவு தான் அந்த செயல்பாடுக்கு உதவி செய்கிறது. ஏன் உதவி செய்கிறது? எனர்ஜி இருக்கு இல்லையா? எனர்ஜி உணவுலேருந்து தானே வருது. எனர்ஜியே இல்லைன்னு நான் நடக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறேன். சரி, த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபுட் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ். அப்போ த காம்போனன்ட்ஸ் கூறுகள், அந்த உணவில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது. கூறுகள்னால் அந்த நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். த காம்போனன்ட்ஸ்னு கூறுகள்னா பொருட்கள் அந்த உணவில். ஆஃப் அவர் ஃபுட், நம்மளோட உணவில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதுனா, ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது, புரோட்டீன் புரதங்கள் இருக்கிறது, லிப்பிட்ஸ்னால் கொழுப்புகள் இருக்கிறது, அண்டு விட்டமின்ஸ்னால் சத்துக்கள் இருக்கிறது. அது போக மினரல்ஸ் இருக்கிறது. மினரல்ஸ்னது தாதுக்கள். அதுக்கு ஃபைபர் அண்டு வாட்டர். ஃபைபர்னு நார்ச்சத்து இருக்கிறது, அண்டு வாட்டர்னு தண்ணீரும் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் நான் சாப்பிட்ற உணவில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, வி அப்டைன் ஃபுட் ஃப்ரம் பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்சஸ். நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம். வி அப்டைன்னா பெறுகிறோம். எதை? உணவை பெறுகிறோம். அப்படின்னா எடுத்துக்கொள்கிறோம். எங்கேருந்து? தாவரம். சாப்பாடு சாப்பிட்றோம், அது சோறு, தாவரம். கறி சாப்பிட்றோம், அது மாமிசம். முட்டை சாப்பிட்றோம், அதெல்லாம் மாமிசம். அதான் சொல்கிறோம். வி அப்டைன், நான் எடுத்துக்கொள்கிறோம். எதை? ஃபுட், உணவை எடுத்துக்கொள்கிறோம். எங்கேருந்து? ஃப்ரம் பிளான்ட் தாவரம் மற்றும் மிருகங்கள் வழியாக எடுத்துக்கலாம். அது தாவரம் மற்றும் மிருகங்களின் மூலங்கள்னால் அங்கேருந்து கிடைக்கிதுன்னு அர்த்தம். அதுலேருந்து எடுத்துக்கொள்கிறோம். ரைட்டா? The food we eat are மேக்ரோமாலிகிள்ஸ் அண்ட் காண்ட் டைரக்ட்லி என்டர் இன்டு அவர் செல்ஸ். இப்போ நான் சாப்பிட்றேன், ஒரு கறி சாப்பாடு சாப்பிட்றேன், அதில் மாலிகுல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ரைட்டா? அது நேரடியாக என் உடம்புல உள்ள செல்லுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. இந்த மாலிகுலே செல்லை விட பெருசு. சாப்பிட்ற உணவுள்ள மாலிகுல் பெருசு. அது எப்படி செல்லுக்குள்ளே போக முடியும்? செல்லுக்கு எனர்ஜி வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாலிகுலை அரைச்சி சின்ன மாலிகுல் ஆக்கணும். அதுக்கடுத்த செல்லுக்குள் என்ட்ரி ஆகும். ரைட்டா? அதான் சொல்கிறான். த ஃபுட்டுன்னு உணவு வி ஈட், நான் சாப்பிட்ட உணவு எப்படி இருக்கிறது? ஆர் மேக்ரோ மாலிகுல்ஸ், அது பெரிய மூலக்கூறுகளை கொண்டதாக இருக்கிறது. அண்டு மேலும்
காண்ட் டைரக்ட்லி என்டர் இன்டு அவர் செல்ஸ். அதனால் நேரடியாக இந்த உணவு என் உடம்புல உள்ள செல்லுக்குள்ளே போக முடியாது. அதை அரைச்சி அதை சிறிய சிறிய மாலிகுலில் ஆக்குனதுக்கப்புறமா தான் செல்லுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண முடியும். ரைட்டா? அப்போது தீஸ் ஹேவ் டு பி புரோக்கன் இன்ட்டு ஸ்மாலர் மைக்ரோ மாலிகுல்ஸ். இந்த நான் சாப்பிட்றதுல மேக்ரோ மாலிகுல்ஸு இது என்ன பண்ணால் புரோக்கன் உடைக்கப்படுகிறது. ரைட்டா? இந்த நான் சாப்பிட்டோன்னே உள்ள உடம்புல என்ன ஆகுது, அது அரைக்கப்படுகிறது, அரைச்சி சின்ன சின்ன மாலிகுல் ஆக்குறது. ரைட்டா? தீஸ் ஹேவ் டு பி புரோக்கன், இது உடைக்கப்படுகிறது எவ்வாறாக இன்ட்டு ஸ்மாலர் மைக்ரோ மாலிகுல்ஸ், சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு மாலிகுலாக ஆக்கப்படுகிறது. எதற்கு? இன் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ். அப்சார்பபிள் ஃபார்ம் உறிஞ்சக்கூடிய தன்மையில் வர்ற வரைக்கும், அதாவது அந்த சின்ன மாலிகுலை அது செல்கள் உறிஞ்சிக்கொள்ளும். ரைட்டா? உரியும் தன்மையில் உரியும் வடிவத்தில் வரும் வரை சிறிதான மாலிகுலாக இதுவைகள் உடைக்கப்படுகிறது. ஃபார் விச் அதை வி நீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதற்காக வேண்டி அந்த மாதிரி உடைக்கணும் இல்லையா, பெரிய மாலிகுலை நான் சாப்பிட்றேன், அதை உடைக்கிறதுக்காக வேண்டி எனக்கு தேவைப்படுகிறது இது டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்படின்னா செரிமான மண்டலம் தேவைப்படுகிறது. அங்கே தான் இது உடைக்க முடியும். ரைட்டா? ஃபார் விச்னா அதற்காக வேண்டி, அந்த உடைக்கிறதுக்காக வேண்டி எது தேவைப்படுகிறது? ஃபார் விச் வி நீட், நம்மளுக்கு தேவைப்படுகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்படின்னா செரிமான அமைப்பு தேவைப்படுகிறது. அப்போது பிளான்ஸ் தாவரங்கள் ஹவவர் ஆர் ஆட்டோட்ராபிக்ஸ் அண்டு சிந்தசிஸ். அப்படின்னா தாவரங்களுக்கு தேவையில்லை. தாவரங்கள் எந்த இதையுமே உண்ணாது. ஏன்னா அதுவாக சூரிய வெளிச்சத்திலிருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுவாக உணவை தயார் செய்து கொள்ளும். ரைட்டா? அப்போ அதுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. அப்போ தான் சொல்கிறான் ஹவவர் பிளான்ஸ் ஹவவர் அப்படின்னா தாவரங்கள், இருப்பினும் தாவரங்கள் ஆர் ஆட்டோட்ராஃபிக் என்னது, தானே உணவை தயாரித்து கொள்ளும். எந்த இது சார்ந்து இல்லை, நம்ம தான் சார்ந்து இருக்கோம். நம்மளுக்கு உணவு வேணும்னா நெல் ஒரு பிளான்ட் அடித்து கொள்ளணும், சாப்பிடணும். அதாவது நெல் என்னது பிளான்ட் தானே, இல்லை எல்லாமே ஒன்று தாவரமாக இருக்கும், இல்லை மிருகமாக இருக்கும். ஆனால் தாவரங்களுக்கு உணவு தேவைன்னா எதையுமே அடிக்காது. அது சூரிய வெப்பத்தால் தண்ணியை உறிஞ்சிட்டு அது தாவரங்கள் அது உண்டாக்கி கொள்ளும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோட்ராஃபின்னு சொல்கிறோம். ஆட்டோட்ராஃபின்னா சுயமாக உணவை தயாரித்து கொள்ளும். ரைட்டா? அதுக்கு தான் ஆட்டோட்ராஃபின்னு பேர். ஹவவர் பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃபிக். அதாவது இருப்பினும் தாவரங்கள் மட்டும் ஆட்டோட்ராஃபிக்ஸாக இருக்கிறது. ஆட்டோட்ராஃபிக்னா தானாக உணவை தயாரித்து கொள்ளும். அண்டு சிந்தசைஸ்ன்னு என்னது, தயாரிக்கும். தானாக உணவை சிந்தசிஸ்னால் தயாரித்து கொள்ளும். ரைட்டா? சரி. ஹென்ஸ் ஆகவே டோன்ட் ரிக்வயர் ஏ டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த தாவரங்களுக்கு இப்போ தாவரம் தான் குறிக்கிறது, எதை குறிக்கிறது, பிளான்ஸை குறிக்கிறது. ஹென்ஸ் ஆகவே அவைகளுக்கு டோன்ட் ரிக்வயர்னா தேவையில்லை, டோன்ட்னா தேவையில்லை, ரிக்வயர்னா தேவை, டோன்ட்னா இல்லை. ரைட்டா? தேவையில்லை எது, டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்படின்னா ஒரு செரிமான மண்டலம் தேவையில்லை. ரைட்டா? சரி. நெக்ஸ்ட்டு த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன் த அனிமல்ஸ் இஸ் டூ இருக்குது. த பிரைமரி ஆரம்பகட்ட செயல்பாடுகள். ரைட்டா? இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஆரம்பம் என்னது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் உள்ளே இருக்குது, அது என்ன வேலை செய்கிறது, யார் செய்கிறாங்கன்றது பார்க்கும். த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆரம்பகட்ட செயல்பாடுகள் ஆகிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான அமைப்பின் ஆரம்பகட்ட செயல்பாடுகள் இந்த அனிமல்ஸ் மிருகங்களில் என்னவாக இருக்கிறதுன்னு பார்ப்போம். இஸ் டூ இருக்கிறது. என்னவாக இருக்குன்னு பார்ப்போமா? அந்த அதாவது பார்த்துங்க, மிருகங்களில் செரிமான அமைப்பில் ஆரம்பகட்ட செயல்பாடுகள் எவ்வாறாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இஸ் டூ the nutrients, water and electrolytes from the external environment into every cell in the body through the circulatory system. ஆரம்பட செயல்பாடு எப்படி இருக்கு? நியூட்ரியன்ஸ் என்னது, ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தண்ணீர்கள் அண்ட் எலக்ட்ரோலைட்டுகள், இந்த மூன்றும் எங்கேருந்து, ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்னா வெளியிலேருந்து நம்ம வாய்க்குள்ளே வந்துருக்கு. ரைட்டா? வெளியிலேருந்து நம்ம வாய்க்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பிட்றது, அப்போ தண்ணி நம்ம குடிக்கிறது, அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அந்த மற்ற சாதனங்கள், அதாவது கெமிக்கல் சாதனங்கள், இதெல்லாம் வாய்க்குள்ளே வந்துருச்சு. ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் வெளிப்புறத்திலிருந்து உள்ளே வந்திருக்கிறது. இன்ட்டு எவ்வரி செல் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகிறது. ரைட்டா? இன்ட்டு எவ்வரி செல் வேணால் நம்ம செல்லுலேருந்து இன்ட்டு எவ்வரி செல் இந்த பாடி, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் இது செல்லுகிறது. எப்படி? துரு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு அதை ரத்த ஓட்ட அமைப்பிலிருந்து செல்லுகிறது. ரத்தம் தான் எடுத்துகிட்டு போகும். ரைட்டா? ரத்த ஓட்ட அமைப்பு மூலமாக செல்லுகிறது. ரைட்டா? சரி. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? செரிமான மண்டலம். த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன்வால்வ்ஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட் அப்படின்றான். அப்போது த ப்ராசஸ்னால்
செய்கைகள். அப்போ செயல்முறைகள் எது? ஆஃப் டைஜஷன் அப்படின்னா செரிமான செயல்முறைகள் எவ்வாறு இன்வால்வ்ஸ்னால் அது இருக்கிறது. அதாவது செரிமான செயல்முறைகள் இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? இன்டேக் ஆஃப் ஃபுட். இன்டேக்னால் எடுத்துக்கொள்வது, ரைட்டா? சாப்பிட்றது. செரிமான செயல்பாடுகளுக்கு உணவு சாப்பிட்டா தானே செரிமானம் ஆகும். அப்போ இன்டேக் ஆஃப் ஃபுட், அதான் இன்ஜெஷன்னா சாப்பிட்றது, ரைட்டா? அண்டு அதுக்கடுத்து என்ன ஆகும்? அது அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணணும் ஸ்மாலர் மாலிகுலாக. அப்போ பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் இன்டூ மைக்ரோ மாலிகுல்ஸ். அந்த என்ன, அது மேக்ரோ மாலிகுலாக இருக்குது உணவு. அதை என்ன செகண்ட் ஸ்டெப் என்னது? பிரேக் டவுன். உடைக்க வேண்டும், அரைக்க வேண்டும். எதை? ஆஃப் த ஃபுட், அந்த உணவை உடைக்க வேண்டும் என்று இன்டூ மைக்ரோ மாலிகுல்ஸ், சிறிய சிறிய மாலிகுலாக உடைக்க வேண்டும். அதுக்கு பேர் என்னது? டைஜஷன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன். அந்த சின்ன மாலிகுலில் உறிஞ்சி ரத்தத்தில் கொண்டு போகணும். அதுக்கு 3வது ஸ்டேஜ் அப்சார்ப்ஷன் ஆஃப் தீஸ் மாலிகுல்ஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். அப்சார்ப்ஷன்னா அதை உரியணும் அந்த ஸ்மாலர் மாலிகுலில். எதுக்குள்ளே? பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு போகணும், ரத்த ஓட்டத்துக்குள்ளே இதை அனுப்பணும். அதுக்கு என்ன? அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப்னா உரிய வேண்டும், ரைட்டா? அப்சார்ப்ஷன் ஆஃப் தீஸ் மாலிகுல், இந்த உடைக்கப்பட்ட மாலிகுல், சின்ன மாலிகுல் இருக்கு இல்லையா, இவைகளை உரிய வேண்டும். இன்டு த எதுக்குள்ளே உரியணும்? இன்டு த பிளட் ஸ்ட்ரீம், ரத்த ஓட்ட அமைப்புக்குள்ளாக. பிளட் ஸ்ட்ரீம் ரத்த ஓட்டம், ஸ்ட்ரீம்னு ஓட்டம், ரத்த ஓட்டத்துக்குள்ளாக இதை உரிய வேண்டும். அதான் அப்சார்ப்ஷன், ரைட்டா? அப்போ த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் பிகம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செல். இந்த ரத்தத்தில் உரியப்பட்ட பொருட்கள், அந்த ஸ்மாலர் மாலிகுல்கள் எதுவாக ஆகிறது? பிகம்ஸ் த காம்பனண்ட் ஆஃப் த செல். செல்லுக்கு ஒரு மூலக்கூறாக ஆகிறது, செல்லுக்கு ஒரு உணவாக ஆகிறது. உடம்புல உள்ள எல்லா செல்லுகளுக்கும் இது செல்லும், ரைட்டா? அதான் சொல்கிறான். தி அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ், இந்த உரியப்பட்ட பொருட்கள் பிகம்னு இருக்கிறது. எவ்வாறாக? காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செல். காம்பனன்ட்ஸ் கூறுகளாக இருக்கிறது. எதற்கு? செல்லுகளுக்கு. உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கும் இது உணவாக செல்லுகிறது, ரைட்டா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறான்? அசிமிலேஷன் சொல்கிறான், ரைட்டா? இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு. அண்டு எலிமினேஷன் ஆஃப் த அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்ஸ். அப்போ அதுக்கடுத்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளுது. அதில் எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல, சில கழிவுகளில் வரும். அந்த கழிவை வெளியேற்றணும். அது என்னது? எக்ஜெஷன். இன்ஜெஷன்னா உள்ளே சாப்பிட்றது, எக்ஜெஷனை வெளியேற்றுதல், ரைட்டா? அண்டு த எலிமினேஷனை வெளியேற்றுதல் ஆஃப் த அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்ஸ், அதை செரிமானம் ஆகாத பொருட்களை வெளியேற்றுதல். அதற்கு பேர் என்னது? எக்ஜெஷன், ரைட்டா? பார்த்துக்கோங்க. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் த அலைன்மெண்ட்ரி கேனால் அண்ட் அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்தம், இந்த செரிமான அமைப்பானது எதை வைத்திருக்கிறது? இன்க்ளூட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிறது. என்ன இருக்குது? அலைன்மெண்ட்ரி கேனால். அலைன்மெண்ட்ரி கேனால் வாயிலிருந்து அந்த ஆனஸ் குண்டி வரைக்கும், ரைட்டா? இதுதான் அலைன்மெண்ட்ரி கேனால். அலைன்மெண்ட்ரி கேனால் உணவு குழாய், பெரிய உணவு குழாய். அண்டு அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட இணைந்த அசோசியேட்டட் இந்த அலைன்மெண்ட்ரி கேனாலோட இணைந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ்னா செரிமான கிளான்ஸ், சுரப்பிகள், செரிமான சுரப்பிகள் வாயில் இருக்கு இல்லையா? நீ சாப்பிட்ட உடனே உமிழ்நீர் வரும், அது கெமிக்கல் ஆக்ஷன் உண்டாக்கும், ரைட்டா? அப்படி தான், அதுதான் நெக்ஸ்ட்டு. அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலைன்மெண்ட்ரி கேனால், வடிவமைப்பு, உணவு குழாயின் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? த அலைன்மெண்ட்ரி கேனால் இஸ் எ கண்டினியூஸ். அதாவது அலைன்மெண்ட்ரி கேனால் என்பது இந்த உணவு குழாயானது தொடர்ச்சியாக ஒன்றாக இருக்கிறது. வாயிலிருந்து கிளம்பி குடல் வழியாக போய் கிட்னி அது வழி இது வழியாக கூடி போய் கடைசியில் ஆனஸ் வரைக்கும் போயிடுது, ரைட்டா? அதான் சொல்கிறேன். த அலைன்மெண்ட்ரி கேனால் இஸ் எ கண்டினியூஸ் மஸ்குலார் டைஜஸ்டிவ் ட்ராக். கண்டினியூஸாக தொடர்ச்சியான திசுக்களால் செய்யப்பட்ட டைஜஸ்டிவ் ட்ராக். டைஜஸ்டிவ்னா செரிமான பாதை, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அலைன்மெண்ட்ரி கேனால்னா உணவு குழாயானது இருக்கிறது. எவ்வாறாக? எ கண்டினியூஸ், தொடர்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. எங்கே? எதால் செய்யப்பட்டது? மஸ்குலார் அதாவது திசுக்களால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதுபோக டைஜஸ்டிவ் ட்ராக்ட் என்னது? பாதை, ரைட்டா? செரிமான பாதையாக இருக்கிறது. அவைகள் தேட் பிகின்ஸ், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? தேட் எதை குறிக்கிறது? அலைன்மெண்ட்ரி கேனால் குறிக்கிறது. தேட் பிகின்ஸ், ஆரம்பமாகிறது. எங்கேருந்து? வித் அன் ஆன்டீரியர் ஓப்பனிங். அப்போ முன்பக்க திறப்பிலிருந்து ஓப்பன் ஆகுது. அப்போ வாயிலிருந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். பிகின்ஸ் வித் த ஆன்டீரியர் ஓப்பனிங், அதை முன்பக்க திறப்பு. அது என்னது? மவுத், வாயிலிருந்து ஓப்பன் ஆகி இங்கே போய் முடியுது. ஓப்பன்ஸ் அவுட் போஸ்டீரியர்லி த்ரூ த ஆனஸ். ஓப்பன்ஸ் அவுட்னா என்னது? அங்கே போய் இணையுதுன்னு அர்த்தம், முடியுதுன்னு அர்த்தம். ஓப்பன்ஸ் அவுட்னா அதை திறக்கிறது. எதை போய் திறக்கிறது? போஸ்டீரியர்லி, பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர்லி த்ரூ த ஆனஸ். அந்த ஆனஸ் மூலமாக பின்பக்கத்தில் போய் வெளியில் போகுது, ரைட்டா? ஆனஸ் தான் கடைசி, அது வேலை வெளியில் போயிடுது, ரைட்டா? அப்போ அலைன்மெண்ட்ரி கேனால் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத், பூக்கால் கேவிட்டி, ஃபேர்னிக்ஸ், ஓசோபாகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டின் அண்டு ரெக்டம் அண்ட் ஆனஸ். இந்த அலைன்மெண்ட்ரி கேனாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது சாமான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த உணவு பாதையில் அலைன்மெட்ரிக் கனால் கன்சிஸ்டன்ட் வைத்திருக்கிறது. மவுத் வாய் 1, பூக்கால் கேவிட்டி வாய்க்குழி 2, அண்டு ஃபேர்னிக்ஸ் தொண்டை இருக்குது 3, அடுத்து ஓசோஃபேகஸ் தொண்டையிலேருந்து ஸ்டொமக் வரைக்கும் உள்ள உணவு குழாய் ஓசோஃபேகஸ், அப்புறம் ஸ்டொமக் வயிற்று பகுதி, அடுத்து இன்டெஸ்டின் குடல் பகுதி, அடுத்து ரெக்டம் மலக்குடல், அண்டு ஆனஸ்னால் வெளிக்கு போகிற இடம். இது எல்லாமே சேர்ந்தது தான் அலைன்மெண்ட்ரி கேனால். த மவுத் இஸ் கன்சர்ன்ட் அஸ் அ மவுத்தை பொறுத்த மட்டிலும், மவுத் இஸ் கன்சர்ன்ட் அப்படின்னா மவுத் வாயை பொறுத்த மட்டிலும், கன்சர்ன்னா பொறுத்த மட்டிலும், அதை பொறுத்த மட்டிலும் வித் த ரிசப்ஷன் ஆஃப் ஃபுட். ரிசப்ஷன்னா இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், ரிசப்ஷன் அறைன்னு சொல்கிறோம்ல, வரவேற்பு அறைன்னு சொல்கிறோம், அதில் தான் அது நம்ம போய் ரூமில் புக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரிசப்ஷன் யார்? வாய் தான். வாய் வழியாக தான் சாப்பிடணும், காது வழியாக கண் வழியாக சாப்பிட முடியாது ரைட்டா. அப்போது த மவுத் வாயானது வாயை பொறுத்த மட்டிலும், த மவுத் இஸ் கன்சர்ன்ட் வாயை பொறுத்த மட்டிலும் வித் த ரிசப்ஷன் ஆஃப் த ஃபுட் உணவுக்கு அதுதான் வரவேற்பு அறை. ஏன்னா உணவு சாப்பிட்ற இடம் அதுதான் அதாவது வித் த ரிசப்ஷன் ஆஃப் த ஃபுட்டு அண்ட் லீட்ஸ் டு த பூக்கால் கேவிட்டி. அதனை தொடர்ந்து என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு வாயில் சாப்பிட்ற அதனை தொடர்ந்து என்ன இருக்குது? வாய்க்குழி இருக்கிறது. அது உதட்டுக்கும் பல்லுக்கும் நடுவில் அதனை தொடர்ந்து வாய்க்குழி இருக்கிறது ரைட்டா. லீட்ஸ் டு த பூக்கால் கேவிட்டி அல்லது ஓரல் கேவிட்டி. ஓரல் கேவிட்டினாலும் வாய்க்குழி தான், பூக்கால் கேவிட்டினாலும் வாய்க்குழி தான். அப்போ மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் த பூக்கால் கேவிட்டி பை சூவிங் அண்ட் பை சூவிங் வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டாங்க். அப்போ மெக்கானிக்கல்னு என்னது? மெக்கானிக்கல் டைஜஷனை இயந்திர செரிமானம்னு அர்த்தம். அப்போ இயந்திர செரிமானம்னு என்னது? இப்போது நான் சாப்பிட்ற சாப்பாடு இயந்திரம் சாப்பிட்றேன், வாயை வச்சு மெல்றேன்னா அது ஒரு வேலை செய்கிறேன்னா, நான் ஃபிசிக்கலி வேலை செய்கிறேன், வாயை மெல்லுது. அதுக்கடுத்து குடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஃபிசிக்கலி வேலை செய்யுதா? செய்யலை ரைட்டா. ஏதாவது ஆடுதா? குடல் ஆடுதா? ஆடலை. வயிறு ஆடுதா? ஆடலை. அந்த உணவு செரிமானம் நடக்குது, அது கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் டைஜஷன். ஆனால் வாய் ஃபிசிக்கல் மெக்கானிக்கல் டைஜஷன். அவன் இப்போ நம்ம சாப்பாடு கறியை மெல்றேன் அப்படின்னா வேலை செய்தா? மெக்கானிக்கலில் வேலை செய்தா? தாடைகள் அதுதான் மெக்கானிக்கல் டைஜஷன். இது தொண்டைக்கு அடுத்து உள்ளதெல்லாம் கெமிக்கல் டைஜஷன் ரைட்டா. அதை மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொன்னால் இயந்திர செரிமானமானது இனிஷியேட்னா செய்யப்படுகிறது, ஆரம்பிக்கப்படுகிறது. எங்கே? இந்த பூக்கால் கேவிட்டி வாய்க்குழியில் இந்த இயந்திர செரிமானமானது ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. பை எப்படி? பை சீவிங்னு மெல்லுதல், வித் த ஹெல்ப் ஆஃப் த டீத். மெல்றோம். பை சீவிங்னு மெல்லுவது எதனோட உதவியோட? வித் த ஹெல்ப் ஆஃப் த டீத் அண்ட் டாங்க். பற்கள் மற்றும் நாக்கை வைத்து நாம் மெல்லுகிறோம் ரைட்டா. இது மெக்கானிக்கல் டைஜஷன் ரைட்டா. அப்போ கெமிக்கல் டைஜஷன் இது தொண்டைக்கு உள்ள எல்லாம் கெமிக்கல் டைஜஷன் தான். அது ரசாயன ஃப்ளூயிடில் வரும், அது ஒரு டைஜஷன் அரைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ கெமிக்கல் டைஜஷன் இஸ் த்ரூ சால்வரி என்ஜைம்ஸ் என்னது? நம்ம எச்சி சுரக்குது இல்லையா? எச்சி சுரக்கும். இங்கே தொண்டைக்கு பக்கத்தில் ஒரு சால்வரி கிளான்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதில் எச்சி சுரக்கும். அதெல்லாம் இனிமேலாம் பூரா மெக்கானிக்கல் கிடையாது, பூரா கெமிக்கல் டைஜஷன். அப்போ கெமிக்கல் டைஜஷன் இஸ் த்ரூ நடைபெறுகிறது. இதில் சால்வரி என்ஜைம்ஸ். சால்வரின்னா அதாவது சால்வரி சுரக்கும், அதாவது எச்சில் சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்டு, அதை சால்வரி கிளான்னு சொல்லுவாங்க. அதில் தான் எச்சில் வரும் ரைட்டா. அதை எச்சில் சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்டு சுரப்பியிலிருந்து என்ன வருது? சால்வரி என்ஜைம்ஸ் வருகிறது. அப்போ அது சால்வரி என்ஜைம்ஸ் செக்ரிகேட்டட் பை த சால்வரி கிளாண்ட். அவனப்பட்ட சால்வரி கிளாண்டால் சுரக்கப்பட்ட சால்வரி என்ஜைம்கள் எதுக்கு பயன்படுகிறது? கெமிக்கல் டைஜஷனுக்கு பயன்படுகிறது. கெமிக்கல் டைஜஷன் ரசாயன செரிமானம் நடைபெறுகிறது த்ரூ சால்வரி என்ஜைம்கள் நொதிகளால் என்ன நடைபெறுகிறது? கெமிக்கல் டைஜஷன் ரசாயன செரிமானம் நடைபெறுகிறது. அந்த சால்வரி என்ஜைம் யாரால் சுரக்கப்பட்டது? எங்கேருந்து வந்துச்சு? செக்ரிகேட்டட் சுரக்கப்பட்டது. இது பை த சால்வரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பிகளால் சுரக்கப்பட்டது. அப்போ ஈச் டீத் இஸ் எம்பெடட் இன் ஏ சாக்கெட் இன் த ஜா போன். திஸ் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் கால்டு டெகோடன்ட் அப்படின்றான். அப்போ ஒவ்வொரு டூத்துன்னு பற்களும் இஸ் எம்பீடட்னா அமைக்கப்பட்டுள்ளது. எம்பீடட்னா அமைக்கப்பட்டுள்ளது. என்னது? ஈச் டூத் ஒவ்வொரு பற்களும் இஸ் எம்பீடட் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் இனிய சாக்கெட் ஒரு குழிக்குள்ளாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழி எங்கே இருக்கிறது அப்படின்னா இந்த ஜா போன் தாடைகளின் எலும்பில். ஜானா தாடை, மேல் தாடை கீழ் தாடை இருக்குல்ல, அதுக்கு மேலே போகிற எலும்பு தான் இருக்குது பார்த்துக்கோங்க.
அதாவது தாடைகளின் எலும்புகளில் உள்ள குழிகளில், தாடைகளில் உள்ள எலும்புகள் குழிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. எது? ஈச் டூத், ஒவ்வொரு பல்லும் இஸ் எம்பிட்னா அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே? இந்த சாக்கெட், குழிக்குள்ளே. அந்த குழி எங்கே இருக்குது? இந்த ஜா போன், அதாவது தாடைகளில் உள்ள எலும்பில் உள்ள குழிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு இணைக்கப்பட்ட, இந்த மாதிரி திஸ் டைப், இந்த விதமான அட்டாச்மெண்ட் பொருத்தப்பட்டுள்ளதுக்கு பேர் என்னது? இது இப்படி பொருத்தப்பட்டுள்ளது பேர் என்னது? இஸ் கால்டு என்னது? த கோடன்ட்ன்றான். த கோடன்ட் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மெனி மேமல்ஸ், அதாவது அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் மனித இனங்கள் மற்றும் மெனி மேமல்ஸ் பல பாலூட்டிகள். ரைட்டா? ஒன்று மனித இனங்கள் அண்டு மேலும் பல பாலூட்டிகளில் ஃபார்ம் டூ செட்ஸ் ஆஃப் டீத். அப்போ ஃபார்ம்னா உண்டாக்குகிறது. எதை? 2 செட்டு. அப்போ இந்த கீழே ஒரு செட்டு, மேலே ஒரு செட்டு. உங்களுக்கே பாருங்கள், கீழே உள்ளதெல்லாம் ஒரு செட்டு, மேலே உள்ளதெல்லாம் ஒரு செட்டு. அப்போ 2 செட்டு பற்களை உண்டாக்குகிறது. எப்போ? டூரிங் தர் லைஃப் டைம். அதான் கீழே ஒரு செட்டு, மேலே ஒரு செட்டு இல்லை, இப்போ 2 செட்டு உண்டாக்குகிறது. அப்படின்னா அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக, அதாவது எதில்? ஹியூமன் பீயிங் மனித இனங்கள் மற்றும் பாலூட்டிகள் எதை ஃபார்ம்னு உண்டாக்குகிறது? 2 செட்டு டீத்தை உண்டாக்குகிறது. 2 செட்டு டீத்தை உண்டாக்குகிறது. எப்படி? டூரிங் தர் லைஃப் டைம், வாழ்நாள் முழுவதும் 2 செட்டை தான் உண்டாக்குறது. அப்படின்னா மொதல் செட்டுன்னு என்னது அப்படின்னா, இப்போ நீ குழந்தையாக இருக்க, உனக்கு ஒரு பல்லு முளைக்கும், அது ஒரு செட்டு. அந்த பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். பிறகு பல்லு முளைக்கும், அது இன்னொரு செட்டு. அப்போ 2 செட்டாச்சா? இனிமேல் விழுந்தால் முளைக்காது. 3வது டைம் விழுந்துச்சுன்னா பல்லே முளைக்காது. வாழ்நாள் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து எங்கே மனிதர்கள் மற்றும் மேமல்ஸ் பாலூட்டிகளில் 2 டைப் ஆஃப் செட்ஸ் இருக்கிறது பல்லில். அப்போ மொதல் செட் என்னது? குழந்தையாக இருக்கும்போது பல்லு முளைச்சிருக்கும், அது கொஞ்சம் நாள் கழித்து எல்லா பல்லுகளும் விழுந்துடும், மொத்தமாக விழுந்துடும். திருப்பி இன்னொரு செட்டு பல்லு முளைக்கும். ஒரு செட்டு பூரா விழுந்துருச்சா, பிறகு ஒரு செட்டு முளைக்கும். அதோட சரி, இன்னும் விழுந்தால் உனக்கு முளைக்காது. அப்போது அதான் சொல்கிறான், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் மெனி மேமல்ஸ் ஃபார்ம்னா உண்டாக்குகிறது 2 செட்ஸ் ஆஃப் டீத், 2 அமைப்பு, 2 செட்டு டீத்துகளை உண்டாக்குகிறது. எப்போ? டூரிங் தர் லைஃப் டைம், அது வாழ்நாள் முழுவதும் 2 செட்டு தான். அப்போது ஏ செட் ஆஃப் 20 டெம்பரரி, அப்போ முதல்ல குழந்தையாக இருக்கும்போது ஏ செட் ஆஃப் 20 தற்காலிக மில்க் டீத்னா பால் வடிவம் கொண்ட ஒரு டீத், ரொம்ப மெல்லிதான டீத்தாக இருக்கும். அதில் எத்தனை? 20 மில்க் டீத் பற்கள் இருக்கும். அதுக்கு பேர் டிசிடியஸ் டீத். டிசிடியஸ்னால் இப்போ டிசிடியஸ் லீஃப்னு சொல்கிறோம்ல, இலைகள் உதிர்து இல்லையா, டிசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இலை உதிர் காடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், இலை உதிர் காடுகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த பற்களில் உதிரும், கீழே விழுகும். 20 டெம்பரரி மில்க் டீத் சாதாரணமான டீத் குழந்தையாக இருக்கும்போது, அதுக்கு பேர் டெசிடியஸ் டீத்னு சொல்லுவாங்க. which gets replaced by a set of 32 permanent teeth, which gets இந்த deciduous teeth 20 பற்களும் which gets replaced, இவைகள் மாற்றப்படுகின்றன. அது கீழே வந்ததுக்கப்புறம் மாறுது இல்லையா, இவைகள் மாற்றப்படுகின்றன. எதால்? by a set of 32 பற்கள், பெர்மனண்ட் பற்கள், நிலையான பற்களாக மாற்றப்படுகின்றன. அதற்கு பேர் என்னது? அடல்ட் டீத்னு சொல்கிறான். அப்போ திஸ் டைப் ஆஃப் டென்டிஷன் இஸ் கால்டு என்னது? டைஃபோடன்ட் அப்படின்றான். இந்த விதமான பற்களின் வரிசை, திஸ் டைப் ஆஃப் டென்டிஷன், இந்த மாதிரி பற்கள் வரிசை எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? திஸ் டைப், இந்த விதமான டென்டிஷன் பற்களின் வரிசையானது இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது. எப்படி? டைஃபோடன்ட் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஓகே.